அந்த டினிட்டஸ் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி அட்மாஸ்பியரில் இருந்தால் இப்போது வந்து கிளியராக இல்லை. பில்லோ வச்சு தூங்கும்போது மட்டும் நைட்டில் மைல்டாக இருக்குது. சரி விக்னேஸ்வர், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? 2 months பிஃபோர் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக 10 செஷன் அட்டன் பண்ணேன். ஸோ அதிலே பெட்டராக இருந்தது. என்ன ப்ராப்ளம்? வெர்டிகோ டினிட்டஸ் இதுக்கு தான் வந்துருந்தோம். அப்போயே பெட்டராக இருந்தது. நெக்ஸ்ட்டு 2 months செஷன் எடுத்திருந்தேன், வீக்லி த்ரைஸுங்கிற மாதிரி. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டிகோ அந்த சிம்டம்ஸ்லாம் எதுவும் இல்லை. டினிட்டஸ் மோஸ்ட்லி ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10% மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டினிட்டஸ் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி அட்மாஸ்பியரில் இருந்தால் இப்போது வந்து கிளியராக இல்லை. பில்லோ வச்சு தூங்கும்போது மட்டும் நைட்டில் மைல்டாக இருக்குது. அப்போ வெளியே இருக்கிற வால்யூம் ஏதாவது நாய்ஸி ஏரியாவில் இருந்தால் அது தெரியல, காமாக இருந்ததுன்னா தெரியுது. தூங்கும்போது இனிஷியலாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப்பிங்லாம் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போ எல்லாம் சால்வ்டு. அந்த நெக்கில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும்ல, அது இப்போது பெட்டராக இருக்குது. இப்போ இவருக்கு வெர்டிகோ அண்ட் டினிட்டஸ் இருந்திருக்கு. ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக் வந்தார். ஃபியூ செஷன்ஸ் பண்ணோம் ஃபார் வெர்டிகோ அண்ட் டினிட்டஸ். வெர்டிகோ கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கு. அவருக்கு ஆல்ரெடி நெக்கில் ரொம்ப டைட் ஸ்டிஃப்னஸ் இருந்தது. அந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் எப்பவுமே உட்காந்து இப்படியே தான் ஸ்ட்ரிக்டாக தான் உட்கார முடியாது. திரும்பினா பாடி தான் இப்படி திருப்பிட்டு இருந்தார். இப்போது இஸ் ஏபிள் டு டர்ன் ஜஸ்ட் நோ. அண்ட் டினிட்டஸ் வந்து அந்த அந்த சவுண்டு இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு இயரில். நவ் அது 90% ரெடியூஸ் ஆகி 10% தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஸோ ஆஃப்டர் ஃபியூ செஷன்ஸ் அதுவும் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிடும். ஒரு 2-3 வீக்ஸில் அவர் கம்ப்ளீட்டாக சரியாயிடுவார்.